ஹை கைஸ், இப்போது ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூமே எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆஸ் அ ஃப்ரெஷராக, ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நிறையா பிளேஸ்மெண்ட்க்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் ப்ராப்பராக ரெடி பண்ணேன். நிறையா பிளேஸ்மெண்ட்க்கு நான் அப்ளை பண்ணேன். நிறையா பிளேஸ்மெண்ட் ரெஸ்யூம்லேயே ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுவேன். பிகாஸ் என்னோடய ரெஸ்யூம் வந்து ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஸோ ஒரு 80s ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூமை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அது நம்ம வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது, ரெஸ்யூம்லேயே ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது கேம்பஸில் பிளேஸ்மெண்ட்டில். ஸோ ஃபஸ்ட் இதுதான் இதுதான் டெம்ப்ளேட். சரா, இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எங்களோட நேமை மேலே மாற்றிக்கோங்க. இங்கே வந்து நான் விக்னேஷன் நேமை சேஞ்ச் பண்ணலாம். விக்னேஷ் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வியூ வந்து கேப்ஸாக வச்சுக்கோங்க. எப்பவுமே மோஸ்ட்டாக ரெஸ்யூமில் 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல், ரெண்டு வெர்டிக்கல். நம்ம வந்து ஹரிசாண்டல் பண்ண போகிறோம். நான் வெர்டிக்கல் வந்து இன்னொரு இதில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே கீழே இருக்கிறதுல வந்து அட்ரஸ் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ ரெஸ்யூமில் வந்து அட்ரஸை இக்னோர் பண்ணுறேன். அதுதான் மெயின். ஓகேங்களா? ரெஸ்யூம் அட்ரஸை இக்னோர் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு அந்த அட்ரஸை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த என்ன வைக்க போகிறோம், நம்மளோட வந்து லிங்க்டின் லிங்க் வைக்க போகிறோம். போயிட்டு அங்கே வேர்டில் போய்ட்டு லிங்க்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து விக்னேஷன் டெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னா விக்னேஷ் லிங்க்டின். ஓகேவா? ஹெச்ஆருக்கு வந்து அது வந்து லிங்க்டினோட லிங்க் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து விக்னேஷ் லிங்க்டின்னாக கொடுத்துருக்கேன். சரி, கொடுத்துட்டு கீழே அட்ரஸ் பாரில் வந்து நம்மளோட லிங்க்டின் அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது சப்போஸ் நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா லிங்க்டினுக்கு ஓப்பன் ஆகும் டேரெக்டாக. ஸோ இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் கொடுத்தா அது லிங்க்டின் பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு last@resume.com இருக்கீங்க. அங்கே வந்து உங்களோட மெயில் அட்ரஸ், ப்ராப்பரான மெயில் அட்ரஸ், ப்ரைமரி மெயில் அட்ரஸ் போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான வந்து கிட்டப். மோஸ்ட் இருக்கிறதே கிட்டப் அக்கௌண்ட் என்னன்னா, தயவு செஞ்சு கிட்டப் க்ரியேட் பண்ணுறீங்க இப்பயே. ஏன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் காலேஜில் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டுமே கிட்டப்பில் புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே நிறைய ப்ராஜெக்ட் நம்ம காலேஜில் பண்ணியிருப்போம். சரி, ஓகேங்களா? சும்மா மினி ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட், நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிலனா கூட ஆக்சுவலாக நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்பைன் பண்ணி பண்ணியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதை எடுத்து நீங்கள் கிட்டப்பில் புஷ் பண்ண பாருங்கள், அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். ஸோ கிட்டப் லிங்க் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ ஹெச்ஆர் அந்த கிட்டப் போயிட்டு உங்களோட ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணலாம், உங்களோட ப்ராஜெக்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் இதோட டெம்ப்ளேட்டில் ஃபஸ்ட்டு எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ப்ராஜெக்ட், நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறோம், அடுத்து பப்ளிகேஷன் போட ஆக்டிவிட்டீஸ், அதெல்லாம். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் வந்து சப்போஸ் நீங்கள் எஸ்ஆர்எம் ஆர் விஐடி யூனிவர்சிட்டி நான் சும்மா எடுத்துருக்கேன். ஸோ நான் விஐடி யூனிவர்சிட்டி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காலேஜ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், மேஜர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்பிளாக வச்சுக்கோங்க. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன ஸ்பெஷலைசேஷனும் பக்கத்தில் மென்ஷன் பண்ணி அந்த ஸ்பெஷலைசேஷன் போட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சிஜிபியை வந்து இந்த 3.9 விட்டுருக்காங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ப்ளைனுக்கு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்ன 8.36 சம்திங் சிஜிபி, நான் சும்மா 8.9 போட்டுட்ருக்கேன். அப்புறமேட்டு வந்து இது வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு டிகிரி எதாவது இருக்கா, யூஜி பண்ணுறீங்கன்னா, மாஸ்டர்ஸ் எதாவது பண்ணுறீங்கன்னா அதுக்கு கீழே வந்து மாஸ்டர்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் கரண்ட்டில் மாஸ்டர் பண்ணுறீங்க, மாஸ்டர் மேலே போட்டுட்டு அதுக்கு கீழே இது போட்டுக்கோங்க. உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. பஸ் நம்ம வந்து இன்டர்ன் பண்ணியிருப்போம். சப்போஸ் எங்கேயாவது இன்டர்ன் பண்ணிடுவோம். சப்போஸ் இன்டர்ன் இல்லைன்னா இங்கே என்கிட்ட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், இந்த மொத்தமே ரிமூவ் பண்ணுறேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரமே ரிமூவ் பண்ணிட்டேன். அது எடுத்து தவிர அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு ப்ராஜெக்ட் வந்து கவர் பண்ணுவோம். சரி, ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸ்பெக்டட் எப்போ முடிய போகுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மாஸ்டர் வச்சுட்டு அது பார்த்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கோவிச்சில் வச்சுக்கலாம். மேலே பிஜி இல்லை யூஜி வச்சுக்கலாம். சப்போஸ் பிஜி பண்ணுறீங்கன்னா ஓகேவா? இப்போ வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன். எம்பிஏ டேட்டா சயின்ஸ் இன்டர்ன் சும்மா போட்டிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக வந்து OneCloud இது நான் பண்ண இன்டர்ன் ஏதாவது மிஷின் லேர்னிங் சப்போஸ் நான் பண்ணியிருக்கேன்னா இல்லைன்னா மிஷின் லேர்னிங் இன்டர்ன் தான் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால மிஷின் லேர்னிங் இன்டர்ன் மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த எங்கள் லொக்கேஷனும் அந்த லொக்கேஷன் நான் இங்கே கொடுத்துட்டேன், சென்னைன்னு சொல்லிட்டேன். கொடுத்துட்டு
அது பார்த்து இதோட டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் மிஷின் லேர்னிங் இன்டர்நெட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். சேஞ்ச் பண்ணியாச்சு. வந்துட்டு 10 gain 5 அது கரெக்டாக ரெஸ்யூமில் முக்கியமான விஷயம் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாங்க. கிராமர் மிஸ்டேக் மெயினாக பார்ப்பாங்க. அது எதுவும் பண்ணாங்க. எக்ஸ்டெட் ஜூன் 22 செப்டம்பர் 23 ஓகே ஃபோன் டீச்சு முடிஞ்சிட்டு இதோட கண்டென்ட்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணுறவா. இதோட மொத்த கண்டென்ட்டும் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் ஆகிட்டு நான் என்ன அங்கே பண்ணேன். ஸோ அந்த இன்டர்னில் வந்து நான் என்ன ஆக்சுவலாக என்ன பண்ணேன் அதுன்ற நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே என்ன அச்சீவ் பண்ணிங்க, அங்கே சப்போஸ் என்ன அச்சீவ் பண்ணி அங்கே போய்ட்டு என்ன ரெவல்யூஷன் அங்கே ஒரு கம்பெனியில் கொண்டு வந்தீங்கன்னா, சப்போஸ் என்ன ரெவல்யூஷன் ஒரு ப்ராஜெக்டில் கொண்டு வந்தீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐ கண்டக்ட் த மெடிசன் ப்ராடக்ட் ஃபோர்காஸ்டிங் யூஸிங் AWS ஃபோர்காஸ்ட் சர்வீஸ். ஓகேங்களா? கொடுத்துட்டு leverage diverse algorithms to optimize accuracy. ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து இத்தனை வந்து எது ஹைலைட் த கண்டக்ட் மெடிசன் ப்ராடக்ட் ஃபார் ஃபோர்காஸ்டிங் யூஸிங் AWS ஃபோர்காஸ்ட் சர்வீஸ். ஓகேண்ணா இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து இது ஏற்கனவே இன்பில்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் படித்து பார்த்துட்டு சும்மா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஒரு டிசைன் டேட்டா பைப்லைன் ஆர்கிடெக்சர் நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஹைலைட் பண்ணுறேன். அது எவ்வளோ எதாயிடுச்சு 0 to 1 lakh டெய்லி ஆக்டிவிட்டீஸ் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். 1 லட்சம் பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் போய்ட்டு ரெவன்யூ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். விஷுவலைஸ் கோட் பிஸ்னஸ் அதை பற்றி நம்ம ஓகேவா. யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதோ ப்ராஜெக்ட் ஏதோ உங்கள் ரெஸ்யூம்ல ஐடியா வரலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கோ அது ரிலேட்டடான ப்ராஜெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகேவா? தெரியுதோ ஸோ ஓகே. இப்போ வந்து இதை இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் என்ன கொடுக்குறீங்கன்னா, சப்போஸ் நான் இதையும் ப்ராஜெக்டே பண்ணல காலேஜில் லோ ஓகே அடிச்சிட்டேன் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ஏதாவது சும்மா இருந்திருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கூட ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிடுவோம். அதுதான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் மெயினே. நான் வந்து டூல்ஸ் ஹெல்த் ப்ரெடிக்ஷன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அது மிஷின் லேர்னிங் வச்சு பண்ணேன். ஓகேங்களா? ஸோ டிசைன் அண்ட் எம்யூவர் யூஸிங் பைத்தான் ஃப்ளாஷ்க்கு டீப் லேர்னிங் வச்சு பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஏதாவது சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது சப்போஸ் நீங்கள் அல்சைமர் டிசீஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்கன்னா மேலே பண்ணுறீங்கன்னா டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸிங் பைத்தான் ஃப்ளாஷ் டீப் லேர்னிங் அப்படின்னு கொடுக்கலாம். சப்போஸ் இல்லை அது கீழே எனக்கு டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டட் வேணாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் ஃப்ளாஷ் டீப் லேர்னிங் அப்படியே கொடுத்துட்டு டெக்னாலஜி யூஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதை கொடுத்துடலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து இன்புட் மல்டிலேயர் ப்ரொசப்டாப் ஐக்கோட இதை வந்து நான் ஹைலைட் அந்த ஐக்கிறத இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அந்த டூல் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அந்த மல்டிலேயர் ப்ரொசப்டாப் இது ஒரு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். accessibility and using implement data. ஓகேங்களா? அது மாதிரி சரி பண்ணுவோம். இது achieving remarkably 95% accuracy. ஓகேவா? இது வந்து இது வந்து சப்போஸ் வந்து awarded for most innovative project by working engineering. ஸோ இது சும்மா ஆனால் உண்மையாக இருந்தால் போடுங்க சொல்கிறேன். சப்போஸ் இப்போவும் காலேஜ்லேயே உங்களுக்கு தான் பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு இதுதான் அவனோட மோஸ்ட் இன்னோவேட்டிவ் ஒரு பை காலேஜ். ஓகேவா? என்ன இதோ அந்த மாதிரி இது வந்து இப்போ நான் எப்படி ப்ராஜெக்ட் ஒரு ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். என்னமே ஜாவா ப்ராஜெக்ட் நான் எதுவுமே பண்ணேன். ஸோ ஓகே இது பெஸ்ட் ஜாவா ப்ராஜெக்ட் டு ஆட் மாதிரி சார். ஓகேவா? ஏன்னா எனக்கு ஜாவா தெரியும் பட் நான் ஜாவா ப்ராஜெக்ட் எதுவுமே பண்ணேன். ஓகேவா? இப்போ ஜாவா ப்ராஜெக்ட்டுங்க கனெக்டிங் மைஎஸ்கேலும் நம்ம ஸ்டில் ஆட் பண்ணணும். ஸோ அங்கே ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஜாவாவும் மைஎஸ்கேலும் கனெக்ட் ஓகே ஜென்ரேட் பண்ணது அதே பாருங்கள் 4 days ஓட்டிட்டு மீண்டும் செப்பரேட் பண்ணிடுது. டிடிங்கன்னா கம்ப்ளீட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்யூம் வந்துட்டு க்ரியேட் பண்ணால் போதும். இல்லை அவர்
இது இங்கிலீஷ் அண்ட் பவர் இல்லைங்களா? இட்ஸ் ஓகே. இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஓவர்வியூ ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன், டெக்னாலஜி, கிங் கான்ட்ரிபியூட், கோட், இதுதான் டெம்ப்ளேட். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட் நம்ம அங்கே இருக்க போகிறோம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் நாங்கள் இருக்க போகிறோம். ஸோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டெம்ப்ளேட் நான் போய் வைக்க போகிறேன். இது மற்றது வந்துட்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது எப்போ பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம போகணும். இங்கே வந்து நான் வந்து டெம்ப்ளேட்ஸ் அண்ட் சேஸ் பண்ணோம். இப்போ வந்து சார்ஜெக்ட்டு போய்ட்டு இம்ப்ளிமெண்ட் செக்யூர் ஆகும். எத்தனை ஒரு ப்ராஜெக்டில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 3 to 4 லைன்ஸ் பேராகிராஃபாக இருக்காங்க. மேக்ஸிமம் 3 to 4 போதும். அப்படியே போதும். 5, 6 இந்த மாதிரிலாம் இருக்காது. 3 to 4 ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். அதுலேயே புரிஞ்சிடும் நீங்கள் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் என்ன சக்சீட் ஆகிருக்கு, என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. Implement using secure login administration using string security. Develop the cloud operations. So we extra பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் வந்து யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் வந்து 3 இல்லை 4 ஆக்சுவலாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா பேஜை கவர் பண்ணுறதுக்காக 4 வைங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக 3 வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு மேலே வந்து 2 தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, ஆனால் வந்து 3 வைக்கணும். ஓகேவா? இப்போ வந்து சொன்னதை இப்போ ஹைலைட் பண்ணோம். என்னென்ன ஒர்க்னு சொல்லிட்டு டிசைன் இம்ப்ளிமெண்ட் யூசிங் பைத்தான் பிளாட் அதை ஹைலைட் பண்ணிட்டேன். இப்போ ஏடி ஸ்டார்ட் பண்ணிச்சுனா இப்போ இங்கே ஹைலைட் பண்ண வேர்ட்ஸ் கீவேர்டாக எடுத்துப்போம், அதை ட்ராக் பண்ணுவோம். ஸோ ஓகே, அதனால் வந்து உங்களோட ஏடிஎஸ் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டிசைன் இம்ப்ளிமெண்ட் யூசிங் ஜாவா ஸ்டோன் போர்ட் ஹைபர்னெட் ரெண்டர் ஓகே ஸ்ப்ரே செக்யூரிட்டி ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஃப்ரெஷர்ஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து இது ஜாவாவில் வந்து இந்த ஸ்பிரிங் போர்ட் ஹைபர்னெட் ரியாக்டிவ் போட்டோ ஜாவான்னு ஸ்பின் கனெக்ட் பண்ணுறது சிங்க்ரோங்க ப்ராடக்ட் ஈடிஎம்ல இருக்கும். அதோட நீக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அதை வச்சு பண்ணிட்டு. ஸோ ஓகே, இப்போ வந்து லைவ் டெமோ இப்போ லிங்க்னு ஆட் பண்ணிவிட்டு லைவ் டெமோன்னு கொடுத்துறேன். லைவ் டெமோ கொடுத்துட்டு லைவ் டெமோனா நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தியா அந்த வெப்சைட்டை, அதோட லிங்க் இன்னும் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் லிங்க்கை கொடுத்தா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் லைவாக. ஸோ நீங்கள் வந்து கிட்டப்பில் கூட ஹோஸ்ட் பண்ணிடலாம் லைவாக, இல்லை வந்து க்ளவுடில் கூட ஹோஸ்ட் பண்ணிடலாம். பட் அது லைவாக ஒர்க் ஆகணும் ஹெச்ஆருக்கு கிளிக் பண்ணும்போது. ஸோ ஓகே, இப்போ கோட்ரு அப்போ சொல்லி இது வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணிடுவீங்களே, அதோட லிங்க் எடுத்து அவர் சோர்ஸ் கோட் எடுத்து வச்சுக்கணும். இதுதான் டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட் வச்சுன்னு ஆக்சுவலாக ஐடியம் ஓன்ட்டு அப்போ சொல்லி லிங்க் வச்சுருக்கேன். இது மெயின் இதுவும் நீங்கள் ஹைலைட் பண்ணி பண்ணோம். அது வந்து ப்ளூவாகவே இருக்கட்டும், சம் ஹைலைட் பண்ணி பார்க்கும். உங்கள் வந்து ஒயிட்டாக வைக்கிறோம், பிளாக்காக வைக்கிறோன்னா கூட வச்சு இந்த யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் கூட ப்ளூவாக கூட மாற்றிக்கிங்க. டாபிக் பப்ளிஷ் இப்போ மெயினாக ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து எதாவது ரிசர்ச் பேப்பர் ஏதாவது பப்ளிஷ் பண்ணுறேன்னு வச்சு இப்போ பப்ளிகேஷன் போட்டு நான் என்ன ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் அதோட பப்ளிகேஷன் டாபிக் நேம் ஆக்சுவலி வந்து ப்ராஜெக்ட் டாபிக் நேம், அதோட லிங்க்கு, அதோட லைட்டான ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு 2 to 3 லைன்ஸில் டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த பேப்பரோட லிங்க் வச்சுட்டு பட் ஆனால் வந்து நமக்கு வந்து காலேஜில் சோம்பேறி. ஸோ நிறையா பப்ளிகேஷன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆர் அச்சீவ்மெண்ட் இது ரெண்டுத்தில் எதுவும் வந்து போதுங்க. சப்போஸ் ஆக்டிவிட்டீஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து நிறையா ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி எதுவும் உங்களுக்கு எதுவும் ஃப்ரீ சர்டிஃபிகேட் தெரியலனா நான் அதை லிங்க்டின்ல கொடுக்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்களே வீடியோஸும். ஸோ இன்னும் கம்ப்ளீஷன் ஆஃப் கிரேட் லேர்னிங்கும் நிறையா ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறமேட்டு வந்து லிங்க்டின் தான் ட்ரைன் வச்சுருந்தீங்கன்னா லிங்க்டின் நிறையா ஃப்ரீ சர்டிஃபிகேட் பண்ணலாம். அப்புறம் வந்து கோர்ஸேராவில் அதுலேயும் ஃப்ரீ சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போ கூகுளில் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு ஏ வந்து ஒரு 30 minutes வீடியோ ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் போட்டுப்பாங்க. ஸ்கில்ஸ் இங்கே வந்து அடிஷ்னல் இருக்குல்ல, அது வந்து அடிஷ்னல் கொடுக்க வராது, ஸ்கில்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதுதான் மெயின். ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்னா என்னென்ன தெரியும் நம்மளது. ஒன்று நான் அட்வான்ஸ் எஸ்கில் கொடுக்குறேன். வந்து எனக்கு எஸ்கில் நல்லாவே தெரியும்.
உங்களுக்கு ஜாவா நல்லாவே தெரியும். நான் ஜாவாவில் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கேன், கோர் கான்செப்ட் எல்லாமே எனக்கு தெரியணும். அட்வான்ஸ் இன் ஜாவான்னு போட்டுட்டு அதில் வந்து பேக்கெட்டில் வந்து என்னென்ன ஸ்கோர் கான்ஸ் தெரியுமோ அதெல்லாம் கொடுக்கலாம். சப்போஸ் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் மொத்தமே எனக்கு தெரியும், அந்த மாதிரி மொத்தமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஜேடிபிசி தெரியும், எபர்நெட் தெரியும், அந்த மாதிரி ஜாவா எஃபெக்ட்ஸ் தெரியும், ஜேஎஸ்பி தெரியும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமே அப்படி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து PHP ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் HTML CSS ஃபிஷியன் மேட்லாப் பைத்தான் Node.js. ஓகேங்களா, இதுதான் என்னோடய டெக்னிக்கல் ஸ்கில்ஸு. ஓகே, இப்போ வந்து டூல்ஸ் அண்ட் சர்வீஸில் வந்து டூல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்ட்ரா இப்போ பண்ணிவிட்டு அதில் வந்து GitHub தெரியும், வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் GitHub. ஓகேவா, அது ஜேசன் டோக்கன் தெரியும், வெப் டோக்கன் தருவார். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும், VSS கோட் தெரியும், NetBeans தெரியும், போஸ்ட்மேன் தெரியும், ஸ்கைகிட்லாம் தெரியும். நீங்கள் வந்து எப்படின்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த யூஜிஏவாக வந்து BCA, MCA, BSc எல்லாம் இந்த டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி போகும். மோஸ்ட்டாக இது தான் நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் எதாவது ரன் பண்ணுவோம். NetBeansல ஜாவா ரன் பண்ணுறது, VS கோடு, எல்லா இந்த டூல்ஸ்லாம் நான் ஃபெமிலியராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் டூல்ஸ் அண்ட் சர்வீஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு 3 லாங்குவேஜ் எனக்கு மோஸ்ட்டாக தெரியும்னா வைங்க. சப்போஸ் எனக்கு 2 லாங்குவேஜும் தெரியும்னா எடுத்துருங்க, தேவையில்லை. அது வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ஒரு கொடுத்துருவாங்க. ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், அது மாதிரி நிறைய நம்ம கொடுத்துருவோம். அண்ட் ஸோ ப்ராப்ளம் சால்விங், கிரிட்டிக்கல் திங்கிங், குட் கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்டாக. கிரிட்டிக்கல் திங்கிங் மோஸ்ட் ஆகும். அதை கொடுத்துக்கிறேன். வேறு என்ன கொடுக்கலாம், லீன் மைண்ட் செட். ஓகே, இப்போ வந்து சர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் எங்கே நம்ம பண்ணியிருக்கோம், அந்த அவார்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் இதை வந்து ஏற்கனவே அந்த அச்சீவ்மெண்ட்ஸில் கொடுத்தேன். ஸோ அதான் வந்து சப்போஸ் இது கிளியர் வந்துட்டு அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் தனியாக போட்டு சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. இல்லை இது இங்கேயே இருக்கட்டும், சர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் இங்கேயே இருக்கட்டும். நாங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் மாற்றிட்டு attend the workshop, seminars on machine learning என்ன ஏதாவது ஒரு செமினார் அட்டன் பண்ணிப்பீங்க, ஒர்க் ஷாப்ஸ் செமினார் காலேஜ் நடக்குது. ஸோ அதனால் அட்டன் ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் செமினார்ஸ் ஆன் எமர்ஜிங் டெக்னாலஜி சச் அஸ் மிஷின் லேர்னிங், க்ளவுட், கம்ப்யூட்டர்ஸ். நீங்களே இதே சென்டென்ஸோடு எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வச்சுருக்கீங்க ஏன்னா ChatGPT கேட்டு ஒரு சென்டென்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டோன்னா வச்சுட்டு நெக்ஸ்ட் அட்டெண்டட் 3 days ஒர்க் ஷாப். Attended 3 days workshop on machine learning. Is there any name? Utilizing the tools Scikit-learn. Okay. Okay, நான் இது சும்மா அடிக்கிறேன். ரேண்டம் ஃபாரஸ்ட் என்ற இன்ஸ்டன்ஸ். இப்போது இங்கே வந்து என்கூடவாக வந்து காம்படிட்டிவ் ப்ரொஃபைல் ஜென்ரேட் லிங்க்டின் நீட் போட்ட ப்ரொஃபைல் அந்த மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைல் வைக்கிற மாதிரி லீட் புட் ப்ரொஃபைலோட லிங்க்னு பண்ணி அவர் இங்கே வச்சுக்கோங்க. லீட் புட் ப்ரொஃபைலு, கோச்சஸ், ஹேக்கராக இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. சப்போஸ் இல்லைன்னா அதை வச்சுங்க. இதுதான் வந்து ரெசியூமோட டெம்ப்ளேட். ஈஸியாக 15 minutes ரெசியூம் ரெடி பண்ண முடியாது. இப்போ வந்து இதை வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணுறதுக்கு வந்து வேர்ட் ரெசியூம்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் ரெசியூமும் அப்லோட் பண்ணி எவ்வளோ ET ஸ்கோர் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஆஸ் அ ஃப்ரெஷராக நம்மளுக்கு வந்து 40 வந்தாலே அது மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் 40-50 தான் வரும் ஆஸ் அ ஃப்ரெஷராக. ஓகேங்களா, 40, 50, 60. பட் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஹைலைட் பண்ணி காட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 80-75 மேலே வரும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஓவர்லீஃப் யூஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. அதுதான் மோஸ்ட் பாப்புலர் டெம்ப்ளேட். அதில் எப்படி ரெசியூம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ, பை பாய்.